வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது முடக்கத்தான் கீரையை வச்சு ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கைகால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே நல்ல ரெமடியாக இருக்கும். பாருங்கள், இந்த முடக்கத்தான் கீரை கொடியோடு அறுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கீரையை மட்டும் நல்லா கிள்ளி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கீரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம தண்டை போட்டுடலாம். அந்த கீரையை நல்லா அலசிட்டு 2 கைப்பிடி அளவுக்கு ஆகும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நிறையா தான் சேர்த்துக்கணும், வாசனை எதுவும் தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். 6 பல் பூண்டு, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு முறை கொரகொரப்பாக அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இன்னொரு முறை அரைச்சோம் அப்படின்னா நல்ல பேஸ்ட்டாக ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு ஆயிருக்கு. நம்ம இதை வடிகட்ட வேண்டாம், அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே அரைச்ச மாவில் இதை கலந்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மாவு கெட்டியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கணும். நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாவை விட கொஞ்சம் திக்காகவும், இட்லி மாவை விட கொஞ்சம் தின்னாகவும் இருக்கணும், அப்போ தான் சரியாக இருக்கும். பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். நம்ம தோசை கெட்டியாக ஊற்ற போகிறோம், ரொம்ப மெல்லிசாக ஊற்றினாலும் வராது, அதனால் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றிக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்ச உடனே நான் தோசை ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மொத்தமாக ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய், நெய் எது வேணால் விடலாம். விட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இது மூடி போட்டும் வேக விடலாம், இப்படி ஓப்பனாகவும் வேக விடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மிதமான ஹீட்டில் வச்சு வேக விடணும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் பொன்னிறமாக வெந்த உடனே நம்ம எடுத்து பரிமாறலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னி ஆனாலும் கொஞ்சமாக புளி போட்டு சேர்த்தணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை அடிக்கடி எங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.